என்ன கனமான பொருள் எதையும் தூக்குனியா தாயி? அது ஒன்றும் இல்லை பாட்டி, நேற்று ராத்திரி சரவ பானையெல்லாம் தூக்கி வச்சாங்க, பிடிச்சிக்கிச்சு. அதுக்கா தாயி பிடிச்சிக்கிடுச்சு? ம். பொட்டப்புள்ள வீட்டில் இருக்கும்போது ஊட மாட வேலை செய்யணும். அப்போ தானே தாயி உடம்புக்கு நல்லது. ஏ செந்தூரு, என்னப்பதா? போய் 2 வாகை கம்பை வெட்டிக்கிட்டு வாடா. ஷேம் ஷேம் பாப்பி ஷேம். அந்த பாப்பி ஷேம் இங்கே பாக்குது. ஏய் சுமாரு. என்னல துரைச்சு மூச்சு குத்தா? ஏ தாயி, இங்கே வா, வந்து கலக்க பார்த்து நில்லு. முறையில் இன்னொரு ஆள் வேணுமே, கொடுங்க அண்ணன்ல. ஏ செந்தூரு, இங்கே வாயா. இலை பேப்பரு, என்ன மாப்பிள்ளைக்கு காதல் பித்தம் தலைக்கேறிடுச்சு போலயே. இங்கே மட்டும் என்ன வாழதான்? லே வாயா மாப்பிள்ள, வா வா வா. ஏ மாப்பிள்ளைக்கு உடனே கலக்கிற மாதிரி ஒரு டீயை பொடியா. என்ன மாப்பிள்ள, வியாபாரமா? ஆமாம் மச்சனா. என்னடே நீ 100க்கு 200க்கு வியாபாரத்தை பண்ணி என்னைக்கு காலங்களையா? வேற அந்த பொட்டக்காட்டில் என்ன செய்ய சொல்லுதிய? ஏய் என்ன மாப்பிள்ள நீ நம்மள மாதிரி போனோமா, ஒரு கிலோவை தூக்கணுமா, வந்து வீட்டை கட்டணுமா, இந்த மாதிரி நல்ல பையனுக்கு தங்கச்ச கட்டி கொடுத்தமான்னு இருப்பியா? அதை விட்டுட்டு நீ என்ன மாப்பிள்ள? போ மச்சனா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? எல்லாம் சரிப்பட்டு வரும். யோசனை பண்ணி பாரு. என்ன மாப்பிள, பாலத்துல மல்லாக்கப்படுத்திட்டு பகல் கணா கண்டுட்டு இருக்கியா? குளத்துக்கு தான் வாட்டம், குத்துக்கல்லுக்கு எது வாட்டம்பாங்க. அப்படிப்பட்ட குத்துக்கல்லையே ஒருத்தி வாட வச்சுட்டால மாப்பிள. அது என்னன்னே தெரியல மாப்பிள்ள. அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் உடம்பெல்லாம் அப்படியே அனலா குதிக்கி. ஆமா, கொளுத்துற வெயிலில் குண்டி சொல்றது கூட தெரியாம கிடந்தா உடம்பு அனலா தான் கொதிக்கும். கிண்டலு, அந்த பிள்ளை மட்டும் இப்போ வரட்டும். நான் பேசுகிற பேச்சில் அத்தான் அத்தான் சொல்லி என் பின்னாடி எப்படி சுத்த போகிற பாரு. உனக்கு எது வருதோ இல்லையே மாப்பிள, காமெடி சூப்பராக வருது. நான் பார்த்து துறைச்சி யாருக்கிட்டையும் வாயிலுங்க பேசுனது கூட கிடையாது. அவளாவது உன் பின்னாடி சுத்ததாவது. போட. ஏ ஆனா என்னண்ணே, என்ன பள்ளிக்கூடம் போலையா? அரையான் லீவ் விட்டாச்சுண்ணே. 10 நாள் ஜாலி. அதான் மடத்துப்பட்டி கிரிக்கெட் விளையாட போறோம். என்ன மாப்பிள, சுத்த வைக்கிறேன் பத்த வைக்கிறேன்னு சபதம் எல்லாம் போட்ட, இன்னும் 10 நாளைக்கு பார்க்க முடியாது போலையே. என்ன அந்த ஆள் சும்மாவே அடிப்பாருண்ணே, உண்மை தெரிஞ்சா நொங்கு எடுத்துருவாருண்ணே. இல்லை சும்மா இரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான். வணக்கம் தான். பாரு மாப்பிள்ள, பெருசுகளோட கூட்டமாக வந்திருக்கிய, என்ன விஷயம்? இல்லை தான், ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். அப்படியா? நல்ல விஷயம், உட்காருங்க. ஏய் சேர் எடுத்து போடு. என்ன டோர்னமெண்ட் மாப்பிள்ள? கபடி போட்டி. இல்லை தான், பயலுக கிரிக்கெட் வைங்கங்கிறாங்க. நாங்கள் தான் கபடி போட்டினா பெரிய ஆள் பிடிக்குமேன்னு பார்த்தோம். அதான் வசூலை உங்கள் கையால் ஆரம்பித்து வச்சிங்கன்னா நல்லா இருக்குமேன்னு உங்களை பார்க்க வந்தோம். நல்ல விஷயம், கண்டிப்பாக பண்ணிடுவோம். எல்லாம் தங்கம், ஒரு 500 ரூபா எடுத்துட்டு வாடா. எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான், அழுக்கில குலுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதான், ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்ச ஆசை மாம இவன்தான் பாட்டு படிச்சா.
டோர்னமெண்ட் சொல்லி டோர் வரையும் போய் தோத்து போயிட்டியா மாப்பிள? அண்ணே அண்ணா கொஞ்சம் தண்ணி இல்லை போ போ. ஆமாடா, தமிழனுக்கு தமிழனே தண்ணி இல்லைன்னு பிறகு மலையாளத்தான கன்னடத்தான மைத்துக்குள்ளியா கொடுப்பான். ஏலே அண்ணா, ஐயோ இதாண்ணா ஃபுல்லாக ஊற்றிக்க. வேண்டாங்க, இல்லை வேலிக்காட்டில் பிறந்தவனா இருக்கும். ஒன்றுக்கு அடிக்கிற நேரம் கூட அவ்வளோ ஒரு குவார்டரை சாத்திட்டானியா. நம்ம சர்வீஸில் சரக்கையே சைடு சாப்பிட்ட ஒரு ஆளாக தான் இருக்கும். ஏய் மாப்பிள்ள, ஏய் ஏய் ஏ மாப்பிள்ள, நெஞ்சு எரிய போகுதுடா. ஏய் கத்திட்டு குத்துனா கூட இப்படி வலிக்காது மாப்பிள்ள. சிரிக்கவில்லை, உள்ள இருந்து இந்த பாடுபடுத்துறான். என்னென்னமோ பண்ணுது மாப்பிள்ள. யாரோ நெஞ்சு குடைந்த மாதிரி மாப்பிள்ள, இந்தா தண்ணி குடி. இன்னமும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் அவன் நினப்பாவே இருக்கு. இத்தனைக்கு அவனை ஏறிட்டு கூட பார்த்ததில்ல. ஆனால் அவளை பார்க்கணும் மனசு கடந்து தவிக்குது மாப்பிள்ள. இங்கே உட்காந்துட்டு குத்துதே கொடை தண்ணை ஒன்றும் ஆக போவதில்லை. இங்க மட்டும் வலிச்சா அதுக்கு பேரு நோய், அங்கேயும் வலிச்சா அதுக்கு பேரு காதல். போது காதலுங்கிறது கருவாடு மாதிரி, அது ஊரே நார. ஆடா திங்கிறவனுக்கு அது டேஸ்டாக தான் இருக்கும். வந்துட்டாரு சர கடிச்ச சாக்ரட்டிஸ். ஒரு புள்ள கொண்டுட்டு பாட்டு பாட்டல காதல் மட்டும் இல்லைன்னா நேரம் இந்த பூமியே சுடுகாடா இருக்கும். வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, நிம்மதியாக ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா இங்கே காதலிக்கிறவனு தொல்லை பெருந்தொல்லையெல்லாம் இருக்கு. காதலை குறை சொன்னா கடைசி பெஞ்சு வரைக்கும்ல கொந்தளிக்கானுவே. இவன் யாரு? அத்தோடியோ, இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயலுக்கு இதுக்கு கோவம் வந்துச்சு. பாவம் இந்த பிள்ளை, ஒரு பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ காலை என்னைக்கு கழியவோ அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்களே. உழைக்க போனதுல கையை காலை வச்சு சும்மா இருக்கணும். அங்கேயும் போய் களவாணி தெரிஞ்சா விடுவாங்களா அவங்க? அப்பைக்கப்போ இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் ஒரு பாயில் திருந்ததுக்கு வழியாக காணும். ஆமாம், திடீர்னு என்ன மாப்பிள்ள கேரளாவுக்கு? அங்கே ஒருத்தர் பணம் தரணும், வந்து வாங்கிக்கிட சொன்னார். அதான் என்ன
சுந்தர் எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்கும்ப்பா. சரி சரி. மாப்பிள்ள இவங்க கூட பேசிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். சரி மாப்பிள்ள.